ஹாப்பி மார்னிங். இந்த டே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு நாள் வந்து மறந்துடுறாங்க. எனக்குமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது பக்கத்துலேயே இருக்கும். அவங்க போயிட்டு பால் பாக்கெட் மணி 10 மணிக்கு வேணும்னா கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ தான் அண்ணாச்சி கரெக்டாக வந்து 10 மணி தான் கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலேருந்து கீழே இறங்கணுன்றதே வந்து ரோஷன் வந்து காசு கொடுத்தா தான் நான் கீழே இறங்கணுன்னே சொல்கிறான். அதனால் அவங்களே எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. காய் கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பால் வந்து தினமுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து பழைய வீட்டில் கடை கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல வந்து பால் பேக்கெட் வந்து தினமுமே வந்து வீட்டுக்கிட்ட வந்து போட்டுருவாங்க. நம்ம வந்து கேட்டுக்கிட்ட வந்து ஒரு கவர் மாதிரி கட்டி வச்சு அவங்க வந்து போட்டுருவாங்க. மாதம் ஆனால் நம்ம பைசா கொடுத்துடணும். ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் அவங்கள பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு உடனே அவங்கள கூப்பிட்டேன். அவங்களையுமே வந்து கூப்பிட்டு வச்சுருந்தேன். அவங்க போயிட்டு கீழே போய் பேசிட்டு வந்தாங்க. சரி, 1ஆந்தேதியிலேருந்து நான் வந்து பால் பேக்கெட் போட்டுடுறேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரியே தோணுது. காலையில் பால் பாக்கெட்டுக்கே கஷ்டன்னும் போது வந்து அந்த நாளே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே தோணுது. அதனால் சரி அவங்கக்கிட்டே வாங்க சொல்லிவிட்டேன். அவங்களுமே வந்து சரி இதுக்கப்புறம் 1ஆந்தேதிலேருந்து போட்டுடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. ஓகே, பெரிய பிரச்சனை காலையில் பால் பாக்கெட் வாங்குறது தான். அந்த பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து காய் வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும். இங்கே பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு நாளைக்கு அந்த கடை திறக்குறாங்க. ஒரு கவர் 20 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஒரு நாளைக்கு ஓப்பனில் இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது என்றைக்கு வந்து கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு கம்பெனி முன்னாடி தான் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி போயிட்டு வந்தாங்க, ஆனால் வந்து கடை மூடிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காய்க்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம். இந்த பிரச்சனை இன்றைக்கி முடிஞ்சது. பால் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. நான் ரோஷன் நித்தி 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் எந்திரிக்கல. காலையில் எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா தான் ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்தால் நாள் முழுக்க வேலை பார்க்க தான் போகிறோம். எங்களுக்கு டைமே ஆகிடுச்சுன்னா கூட அந்த காலையில் காஃபி குடிக்கிற டைமில் வந்து ஒரு 1/2 hour ஆச்சு நாங்கள் அந்த டைம் எங்களுக்குன்னு எடுத்துப்போம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. ஒரு டைம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட லஞ்சு கூட நான் பசங்களுக்கு இல்லை மதியமாக வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவங்க இங்கே தான் இருக்காங்கன்றதுனால லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவாங்க. காலையில் அவ்வளோ அவசர அவசரமாக நம்ம எந்திரிச்சோடனே கிச்சனில் இருந்து எல்லா வேலையும் சமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அவசரமாக தான் இருக்கும். பசங்களை வந்து ரெடி பண்ணனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அன்றைக்கான நாள் வந்து நமக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. இல்லை இந்த டைம் நம்ம வந்து சரியாயிடும், இந்த டைமில் நம்ம உட்காருவோம் பேசுவோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கான நேரத்தை எடுத்துக்கணும். காலையில் காஃபி குடிக்கிற டைம் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து நார்மலாக 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி ஏதாச்சும் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்கன்னா கூட அப்புறமா காஃபி போட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது நான் கூப்பிட்டு தான் அவங்க வருவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அதனாலேயே வந்து கொஞ்சம் பால் பாக்கெட் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக அவங்க எந்திரிக்கும் போதே வந்து காஃபி போட்டு கொடுத்துருவேன். அந்த டைம் வந்து எங்களுக்கான ஒரு டைம் காலையில் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எப்போயாச்சும் ஒரு டைம் தள்ளி போயிடுச்சுன்னா கூட உட்காந்து பொறுமையாக வந்து வெளியில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். அது கொஞ்சம் குடித்தா வந்து தனியாக குடித்தா மாதிரியே தோண மாட்டேங்குது. அப்படியே சேர்ந்து குடித்து பழகிடுச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களாம் எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. நானும் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சாதம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எங்களுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு ஏதாச்சும் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து சாதம் ஏதாச்சும் கிண்டிட்டு மதியம் வந்து எங்களுக்கு லஞ்சுக்கு எப்படி இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து காலையில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். ஒயிட் கலர் சன்னா தான் ஊற வச்சுருந்தேன். சரி, சன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு சன்னா மசாலா செஞ்சு. ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக செஞ்சு. ஆனால் இது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நான் செஞ்சேனா என்னான்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. ஏதாச்சும் ஒரு டைம் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி கூட பார்த்தா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. சரி, டக்குன்னு தோணுச்சு. நம்ம வந்து சப்பாத்தினாலுமே நார்மலாக வந்து பன்னீர் குழம்பு தான் வைக்கிறோம். சரி, இன்றைக்கி வந்து சன்னா மசாலா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பிளான் பண்ணி செஞ்சாச்சு. இப்போது ஸ்நாக்ஸுக்குமே நான் வந்து இதுலேயே வந்து எடுத்துப்பேன். இப்போ திரும்ப வந்து ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே வந்து செய்கிற மாதிரிலாம் இல்லை. சப்பாத்தி வந்து நைட்டே வந்து போட்டு வச்சுருந்தேன். அவங்க வந்து நைட்டு சாப்பிடும்போது ஏதாச்சும் பத்துமா பத்தாதான்னு கொஞ்சம் டவுட்டாக வந்து ஒரு 4 சப்பாத்தி மட்டும் மாவு திரட்டி வந்து ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து வச்சுட்டேன். சாதமே இருந்தது. அந்த சப்பாத்தி காமிச்சாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க, சாதம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை மட்டும் காலையில் வந்து அப்படியே சப்பாத்தி போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து திரும்ப மாவு திரட்டி வச்சுருந்தேன். அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். சன்னா மசாலாவுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 5, 6 முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். கொஞ்சமாக
வந்து சோம்பு போட்டிருக்கேன், தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும். லெமனு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போது எப்படியா இருந்தாலும் வந்து அந்த எண்ணெய்லாம் தெறிக்கும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து தாளிக்கும் போது எண்ணெய்லாம் மேலே தெரிச்சிருது. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எவ்வளோ கவனமாக இருந்தாலும் வந்து மேலே எண்ணெய் பட்டுருக்குது. அதுவே கொஞ்சம் பயந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். மேலே எப்படி சமைச்சாலும் எனக்கு மேலே எண்ணெய் பட்டுரும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு தட்டு போட்டு மூடிடுவேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடியாச்சு. நைட்டு வச்சு இந்த தக்காளி தொக்கு இருக்குது அதை கொடுத்துட்டு 2 சப்பாத்தி வச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்க காலையில். இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் வந்து தனியா பொடி போட்டு வச்சுருக்கேன். சன்னா வந்து வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். அவங்களுக்கு 2 பேரும் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சன்னாலாம் போட்டுட்டேன். தண்ணி நம்ம வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் போடலன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் முந்திரி பருப்பு போடணும். முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு வதக்கும் போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் கடையிலலாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். தண்ணி வேணுன்ற அளவுக்கு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக வேணுன்றவங்க கூட வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். மசால் மாதிரி இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கேன். குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ரோஷன் வந்து ரெடி ஆகிட்டான். ஆனால் நான் அதுக்குள்ளே லஞ்ச் எல்லாமே வந்து கட்டிட்டேன். சப்பாத்தி மட்டும் நான் குழம்பு அப்படியே போட்டு அவன் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். முன்னாடியே போய்ட்டு சைக்கிள்லாம் கொஞ்சம் தொடச்சி வைப்பான். அதனால சரி அவன் இறங்குறதுக்குள்ளே ரோஷன் நித்தி வந்து அவங்க அப்பாவோட தான் போவான். அதுக்கு முன்னாடி வந்து கோலெல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விளக்குமே அவன் ஏற்றிட்டான் காலையில். சரி நான் இந்த அவசரத்தில் வந்து சமைக்கிற அவசரத்தில் வீட்டை உள்ளே என்ன பண்ணாங்கன்னு பார்க்கவே இல்லை. வீடு க்ளீன் பண்ணாமல் விளக்கேற்றிட்டு இருக்கான் போல். கடைசியாக இறக்குற டைமில் கொத்தமல்லி தழையும் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து லெமன், இது 3மே வந்து கண்டிப்பாக சன்னா மசாலாவுக்கு தேவை. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேணும்னா இது வந்து பட்டர் நானாக தான் போட்டிருக்கேன். பட்டர்லாம் போடணும்லாம் அவசியமே இல்லை. வேணும்னா நெய் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால நான் போட்டிருக்கேன். முடிஞ்சிச்சு. சிம்பிளாக வந்து சமையல் முடிச்சாச்சு. அவங்க 2 பேருக்குமே லஞ்சு வந்து கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் கிச்சன் வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும். சனிக்கிழமை எடுத்த விலாக் இது. இதுக்கு முன்னாடி எடுத்து தான் சும்மா வந்து ஃபன் வீடியோ மாதிரி மதியம் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே போஸ்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணோம் என்னன்னு தெரியல. இது வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறான்னு அவங்ககிட்ட சொன்னேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து சனிக்கிழமை வந்து ரோஷன் தான் விளக்கேற்ற சொல்லியிருக்கேன். அவனுமே அது பழகிட்டான். சனிக்கிழமை வந்து தலைவி குளிப்பான். அவன் குளித்த உடனே விளக்கேற்றிடுறான்னு சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கும்போதே அவன் பழகிட்டான். வீடு க்ளீன் பண்ணாமே விளக்கேற்றிட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறமா தான் நானே போயிட்டு உள்ளே போய் பார்த்தேன். சரி இதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் பொறுமையாக வீடு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். லஞ்சுக்குமே வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. எங்கள் 2 பேருக்கு வந்து புதினா சாதம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம். இந்த விலாக் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கே வந்து லென்ஸ் கார்டு வந்து போயிருந்தோம். நான் வந்து ஸ்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். 10 நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு. கண்ணாடி வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு 1.5 வருஷம் அப்படி தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு மேலேயே யூஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போயிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கண்ணுக்கு கீழெல்லாம் கொஞ்சம் வீக்கமாகவே ஆகிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்துடுவோம். கண் ரொம்ப வலி எடுத்துருச்சான். அதுக்கப்புறம் சரி கால் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த வேலை தான் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றா போட்டு பார்த்து வந்து எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய விலாக் பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் ஏதாச்சும் யூஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து ஏதாச்சும் குட்டியாக வந்து தினமுமே வந்து விலாகில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மெசேஜாக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சரி ஓகே சொல்லலாம் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு சில பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம நல்லது பண்ணது எதையுமே நம்ம சொல்லவே மாட்டாங்க. நம்மளே அறியாமல் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பு மட்டும்தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏன் இந்த தப்பு பண்ணீங்க, அது கூட நம்ம தெரிஞ்சு கூட பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்மளே அறியாமல் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு இடத்துல இருந்திருப்போம். ஆனால் நீங்கள் அதை செய்யலைல்ல, நீங்கள் ஏன் இதை பண்ணலைல்ல, இதை சொல்லலைல்ல, நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம செஞ்ச நல்லதுக்கெலாம் எந்த ஒரு யூஸுமே இல்லை. புரிஞ்சுக்கலாம், அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் புரிஞ்சுக்கலாம், அவங்களும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது புரிஞ்சுக்காமல் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே சொல்லிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஒரு இடத்துல நம்ம பேசி புரிய வச்சு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வளர்த்து யூஸ் இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி புரிய வச்சு என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. என்னை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் இவ்வளோ தானா, சரி பரவாயில்ல விட்டுருங்க.
நான் வந்து நான் இப்படி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட புரிய வச்சு பேசி என்ன ஆக போகுது? அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையே என்ன? தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லையா? இல்லை நாங்கள் இல்லைனா நீங்கள் இல்லையா? யார் இல்லைனாலும் யாருமே எல்லாருமே நல்லா தாங்க இருப்பாங்க. யாரும் கடவுள் படைக்கும்போது வந்து எல்லாரோடும் சேர்ந்தே இருக்கணும், சேர்ந்தே வாழணும்னு யாரையுமே படைக்கவே இல்லை. நம்ம தனியாக தான் படைச்சாங்க, தனியாக தான் போக போகிறோம், தனியாக தான் வாழ போகிறோம். சேர்ந்து வாழுவோம். சேர்ந்து வாழ்றது அளவுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் சேர்ந்து வாழலாம். நம்மள வந்து ஒருத்தவங்க முதுகில் குத்திக்கிட்டு முன்னாடி நல்லா பேசுகிறாங்கன்னும் போது அவங்கக்கிட்ட பேசி என்ன யூஸு? விட்டு விலகுறது தான் ரொம்ப நல்லது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.